தீவிர அரசியலில் இருந்து வி.கே. பாண்டியன் ஓய்வினை அறிவித்திருக்கிறார். பதவிக்காக நான் அரசியலுக்கு வரவில்லை, நவீன் பட்நாயக்கின் தோல்விக்கு நான் காரணமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக வி.கே. பாண்டியன் அறிவித்திருக்கிறார். ஒடிசா முன்னாள் முதல்வரின் வலதுகரமாகவும் அந்த மாநில அரசில் செல்வாக்கு மிக்கவராகவும் விளங்கி வருபவர் வி.கே. பாண்டியன். தமிழரான இவருக்கு ஒடிசா அரசியல் வரலாற்றில் நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. அந்த வகையில் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக தற்போது வி.கே. பாண்டியன் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். நவீன் பட்நாயக்கிற்கு உதவவே நான் அரசியலுக்கு வந்தேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பிஜு ஜனதா தளம் இந்த முறை மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது வி.கே. பாண்டியன் தனது ஓய்வினை அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், இது ஒரு அதிர்ச்சியான அல்லது ஆச்சரியமான ஒரு செய்தி தான். ஓய்வினை அறிவித்திருக்கிறார். தீவிர அரசியலில் இருந்து ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு வி.கே. பாண்டியன் அறிவித்திருக்கிறார். என்ன காரணம்? இந்த முறை பிஜு ஜனதா தளம் தோல்வியை சந்தித்தது காரணமா, இல்ல வேறு ஏதேனும் காரணங்கள் உண்டா? ஒரு 2 நிமிடம் 20 நொடிகள் கொண்ட வீடியோவாக வி.கே. பாண்டியன் அவர்கள் தனது ஸ்டேட்மெண்டாக அவர் கொடுத்திருக்கிறாரு. அதுல நிறைய முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு. அரசியல்ல சமீபத்துல தன் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படின்ற விஷயங்களை அவர் நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்லி அது தனது ஒரு காரணமாகவும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. சமீபம் நமக்கு தெரியும், தமிழர் அப்படின்றதுனால அவரு ஒடிசா அரசியல்ல கடுமையான பேசு பொருளா மாறி இருந்தாரு, கடுமையான விமர்சனங்களுக்கும் ஆளாகியிருந்தாரு. அது எல்லாமே நமக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா அது தமிழ்நாடு வரைக்கும் எதிரொலிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதற்கான கருத்துக்களையும் எதிர்வினையும் மாற்றுள்ளதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா தான் நவீன் பட்நாயக்கு உறுதுணையா இருக்கிறதுக்காக தான் வந்தேன், அவர் என்னுடைய மென்டர். கடந்த நிரஞ்சன், நிச்சயமா இதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிரஞ்சன், நீங்க ஒரு நோடி இணைப்பிலே இருங்க. இப்போ வி.கே. பாண்டியன் வெளியிட்டு இருந்த அந்த வீடியோ இருக்கிறது, நம்ம அதை பார்த்துட்டு தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். ஜெய் ஜெகநாத். I come from a very humble family and from a small village. My dream since childhood was to join the IAS and serve the people. Lord Jagannath made it happen. Because of my family from Kendrapada, I came to Odisha. From the day I set my foot in the soil of Odisha, I have received immense love and affection from the people of Odisha. From Dharamgarh to Rourkela to Mayurbhanj to Ganjam, I have tried to work very hard for the people. 12 years ago, I joined the Chief Minister's office. It was an honor to be working for Shri Naveen Patnaik. The experience, the learning I had from him is for lifetimes. His grace, leadership, ethics, and above all, his love for the people of Odisha always inspired me. His expectation from me was to implement his vision for Odisha, and we successfully crossed many milestones in health, education, poverty reduction, sports, investment, women's empowerment, infrastructure, and also in temple and heritage projects. Working for the youth, school and college children gave me great satisfaction. My own childhood memories of studying in a government school helped me to implement the Honorable Chief Minister's vision for school transformation under 5T. During COVID, we traveled to almost all 30 districts to ensure that the health infrastructure is ready to serve the people. In this time, we faced 2 super cyclones, Fani and Philin, and we really worked hard to save every precious life. I left the IAS taking voluntary retirement and joined the Biju Janata Dal to assist my mentor Shri Naveen Patnaik. My only intent was to help him as anyone would do for his mentor or family. I would like to set straight certain perceptions and narratives. Perhaps it has been my shortcoming that I have not been able to effectively counter. வி.கே. பாண்டியனுடைய அந்த வீடியோவை பார்த்தோம். தீவிர அரசியலிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். தான் எங்கிருந்து வந்தேன், என்ன நோக்கத்தோடு வந்தேன்,
தற்போது என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதெல்லாம் குறித்து அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், பதவிக்கான ஆசை எனக்கு எப்போதும் இருந்ததில்லை. என்னுடைய மென்டருக்கு, என்னுடைய குருவுக்கு நான் எந்தெந்த வழிகளில் உதவ முடியுமோ அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். இப்போது வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சொத்து, நான் சம்பாதித்த என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய சொத்துகள் மட்டும்தான், வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது என்பது போன்றான வீடியோ வெளியிட்டு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதை இன்னும் விவரிங்க நிரஞ்சன். அவரு சொல்லக்கூடியது, நான் ரொம்ப எளிமையான ஒரு கிராம பின்னணியிலிருந்து வந்தவன், அதே போல IAS தேர்வில் அவர் தேர்ந்தெடுத்தது, அவர் பதவி பெற்றது, ஒடிசாவிற்கு அவர் பணியாற்றியது, 2 முக்கியமான புயல்களின் போது அவர் பணியாற்றியது, அதற்கு பிறகு நவீன் பட்நாயக் அரசில் முக்கியமான அரசு பொறுப்புகளில் வகித்தது போன்றவற்றை அவர் பட்டியலிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு தான் ஏன் வந்தேன் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். எனக்கு வேற எந்த ஒரு சொத்தும் கிடையாது. என்னுடைய ஒரே சொத்து எனது பழைய சொத்து, பரம்பரை சொத்துகளும் தாத்தா வழியில் வந்த சொத்துக்கள் மட்டும்தான் இருக்கிறது. உலகத்தில் எங்குமே எனக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த விதமான சொத்துக்களும் இல்லை. ஏன் அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறாருன்னா, ஒடிசா சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இவர் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது நவீன் பட்நாயக் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை விட அதிக அளவில் வைக்கப்பட்டதை பார்க்க முடியுது. ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறதுக்கு VK பாண்டியன் ஒரு முக்கியமான காரணியாக எதிர்கட்சிகளுக்கு பயன்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நவீன் பட்நாயக்கை இவர் கையாள்கிறார், இவர் தான் அவரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் அப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாம் விமர்சனங்களா இருந்த நிலையில் அதுக்கும் இந்த வீடியோவில் அவர் பதில் அளித்திருக்கிறாரு. முழுக்க முழுக்க என்னுடைய குருநாதராகவும் என்னுடைய மென்டராகவும் அவர் இருக்கிறாரு. அவருடைய நன்மைக்காகத்தான் நான் அரசியலுக்கே வந்திருந்தேன். ரொம்ப குறைவான நேரத்துலதான் நான் அரசியலுக்குள்ள பிரவேசிக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் சமீப காலத்துல அரசியல் விமர்சனங்கள் அப்படின்றத சுட்டி காட்டி அதையும் ஒரு காரணமாகவும் VK பாண்டியன் மறைமுகமா சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியும். நிரஞ்சன், நீங்க ஒரு நோடி இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய VK பாண்டியன் ஒரு கேட் கீப்பர் போல செயல்படுகிறாருன்னு நேரடியா நவீன் பட்நாயக் மேலேயே இந்த கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் நவீன் பட்நாயக் ஆக்சசபிளாவே வச்சுக்க மாட்டேங்கிறார் VK பாண்டியன் போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அவர் மேல. அதுக்கப்புறமா இந்த தோல்விக்கும் VK பாண்டியன் தான் காரணம்னு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல VK பாண்டியனுடைய அரசியல் ஓய்வை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவரு VK பாண்டியன் அவர்கள் இப்பதான் வந்தாரு அல்லது இப்பவே கிளம்பிட்டாருன்னு மேலிருந்து வாரியை பார்க்க தெரியுது. ஆனா நீங்க கொஞ்சம் முன்னோக்கி போனோம். ஒரு சில வருஷங்கள் முன்னதாகவே நான் கூட ஒடிசா ஒரு தூரம் போயிருக்கேன். போன போது நான் பேச்சு அடிபட்டது என்னன்னா, நவீன் பட்நாயக் இந்த மாநிலத்தை நடத்தல, பாண்டியன் தான் நடத்துறார். மற்றவரை நம்ம தமிழர்களுக்கு புரியணும்னா பொன்னியின் செல்வன் கதையில பழுவேற்ற மகாராஜாவை ஒரு சோழ மன்னரை வச்ச மாதிரி ஒரு அடக்கி வச்சிருக்காருன்னு பேரு. அது கொஞ்ச நாளாவே இது அரசியல் பர்சனலாக பேசியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் நாள் முன்னாடி அவரு அரசியல்லையே அவரே வரப்போறாரு, அவரோட கிட்டத்தட்ட வாரிசுங்கிற மாதிரி நவீன் பட்நாயக் சொன்னதுகிட்ட இருந்து அது ஒரு பொது புயல் கிளம்பி விட்டது தான் சொல்லணும். அதுல அந்த சமயத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் செஞ்சு ஒடிசாவின் கௌரவமே போயிடுது. தமிழ்நாட்டு ஒடிசா பொக்கிஷத்தோட சாவியெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி பரப்புரையில பேச ஆரம்பிச்சு ஹோல் திங் அவங்க முழுசா கவனிச்சிங்கன்னா அதை வச்சுதான் அவர் தோற்றிருக்காரு சொல்லணும். அந்த நவீன் பட்நாயக் சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு நாள் திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் அவர் தான், முதலமைச்சர் அவர் தான். ஸோ இது இவ்வளவு மோசமாக பிஜு ஜனதா தளம் தோற்கும் யாரும் நினைக்கவே இல்லை. அது ஒரு விதமான ஹியூமிலியேட்டிங் டிஃபீட். அதனால அது கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே நிரூபிச்சாங்க பாண்டியன் அவர்களின் கூட இருப்பதுதான் காரணம். ஏற்கனவே நவீன் பட்நாயக் வயசாச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் அவர் ஒரு பாண்டியன் என்னோட மூச்சு ஒடிசா தான் சொல்லிட்டார் அவரு. ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கலன்னு சொன்ன உடனே
வேற வழி இல்லாம நடந்துக்கிறார் தான் நினைக்கிறேன். இதனால ஒரு நவீன் பட்நாயக்கின் கௌரவத்தையோ அந்த கட்சியோட செல்வாக்கையோ திருப்பி தரலாம்னு ஒரு சபலம் நினைக்கிறேன். இது ஒரு விதமான ஒரு அரசியல் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு காலத்துல எம்ஜிஆர் அந்த போது அவர் மலையாளின்னு சுத்தி காட்டினாங்க சில பேர். நான் அரசியல் ரீதியா ஒரு சென்டென்ஸ் நான் கேட்க விரும்புறேன். ஒடிசால தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா? ஒடிசாவோட முதலமைச்சரா வரக்கூடியவர் ஒடியா மண்ணை சேர்ந்தவராக தானே இருக்க முடியும், ஒடியா மொழி பேசக்கூடியவரா இருக்கணும்ல அப்படின்னு பாரதிய ஜனதா பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஜு ஜனதா தளத்துடைய டிஃபீட்டு, இதுக்கப்புறம் வி.கே. பாண்டியனுடைய இந்த அரசியல் ஓய்வு, இது எல்லாமே பாரதிய ஜனதா அவங்களுடைய அந்த கருத்துருவாக்கத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுல என்னன்னா அதுல ஒரு முரண்பாடு இருக்குன்றதான் சொல்ல வந்தேன். இப்போ தமிழ்நாட்டிலேயே அந்த சில ஜெயலலிதா அவர்களை சில பேர் மைசூர் தாரிங்க, சில பேர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் மலையாளினாங்க. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றும் தப்பா படலை. இந்த ஒரு இதை ஆனா அடிச்சு சொல்லி பெருசாவே இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய சக்சஸ் நான் கருதுறேன். ஏன்னா அவங்கதான் இவ்வளவு வெளிப்படையா சொன்னாங்க. இந்திய அரசியலமைப்படி அது தப்பே இல்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரை வி.கே. பாண்டியனுக்கு ஒடியா மொழி தெரியலைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு விதமான இது உள்ளேந்து ஒரு தூண்டுதல்னால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனா கிடைச்சிருக்குங்கிறது ஐயம் இல்லை. அது பாண்டியன்னாலதான் ஒரு 50% பாண்டியன் வந்ததுனாலையும் அது 50% பிஜேபி அதை பயன்படுத்தினதுனால தான். நன்றி திரு மாதவ நாராயணன், இணைப்பில் விரிவாக பேசியதற்கு. அரசியலிருந்து வி.கே. பாண்டியன் விலகி இருக்கிறார். அண்மை செய்தி.